விக்ரம் வேதா படத்தை நம்ம எல்லாருமே பார்த்து ரசிச்சு பயங்கரமா என்ஜாய் பண்ணியிருப்போம். அந்த விக்ரம் வேதா படம் நமக்கு ஒரு முக்கியமான எக்கனாமிக்ஸை கத்துக் கொடுக்குது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, மாரல் காஸ்ட் ஆஃப் கோஆபரேஷன் அப்படின்னு எக்கனாமிக்ஸ்ல கேம் தியரியில ஒரு கான்செப்ட் இருக்குங்க. இது என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம ஒரு குரூப்போட கோஆபரேட் பண்றதால நம்ம சில கோல்ஸ் அச்சீவ் பண்ணி அதனால நமக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்குது. ஆனா அப்படி கிடைக்கிற பெனிஃபிட் நமக்குள்ள இருக்கிற அந்த மாரல் வேல்யூஸ்க்கு அகேன்ஸ்டா இருக்குன்னா அது நமக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கும் அதை ஹேண்டில் பண்றதுக்கு. அண்ட் அது நமக்கு ஒரு எமோஷனல் ஸ்ட்ரெயின் தரும். அந்த எமோஷனல் ஸ்ட்ரெயினை ஹேண்டில் பண்றது தான் மாரல் காஸ்ட் அப்படின்னு எக்கனாமிக்ஸ் சொல்லுதுங்க. இதே மாரல் காஸ்ட் இஷ்யூவால சிக்கி தவிச்சவர் தான் விக்ரம், அதாவது மாதவன் கேரக்டரோட ஃப்ரெண்டா நடிச்சிருந்த அந்த கேரக்டர். அந்த கேரக்டர் ஃபேக் என்கவுண்டர்ஸ்க்கெல்லாம் கோஆபரேட் பண்ணி தன்னோட பர்சனல் பெனிஃபிட்காக முதல்ல வேலை செஞ்சவர். அதுக்கப்புறம் அந்த மாரல் கான்ஷியன்ஸ் அவரை கொல்ல ஆரம்பிச்சிரும். சரி, இதை எப்படியாவது ஈடுகட்டி சரி செய்யணும் அப்படின்னு அவர் ட்ரை பண்ணுவாரு. ஆனா தன்னோட வேலை பார்க்குற போலீஸாலேயே அவர் கொல்லப்படுவாரு. இதே மாதிரி விக்ரம் கேரக்டர் ஃபேக் என்கவுண்டர்ஸ் பண்றது தப்பில்ல, நம்ம மேனுப்புலேட்டிவா எவிடன்ஸை மாத்தி இப்படி ஃபேக் என்கவுண்டர்ஸ் பண்ணி பல கிரிமினல்ஸை எலிமினேட் பண்றதால சமூகத்துக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு பிளைண்டான ஃபைட்ல தான் அதுல ஈடுபடுவாரு. ஆனா வேதா கேரக்டரை மீட் பண்ணக்கப்புறம் தன்னோட பிலீஃப் சிஸ்டத்தை கொஸ்டின் பண்ண ஆரம்பிப்பாரு. அதுக்கப்புறம் தான் தனக்குள்ள ஒரு மாரல் காஸ்ட் இருக்கு, அந்த மாரல் காஸ்டுக்கு அகெயின்ஸ்டா இதெல்லாம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்ச அப்புறம் தான் அவர் கம்ப்ளீட்லி வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தன்னை மாத்திக்குவாரு. விக்ரம் வேதா படம் நமக்கு சொல்லி கொடுக்கிற முக்கியமான எக்கனாமிக்ஸ் லெசன் இந்த மாரல் காஸ்ட் தாங்க.